ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ்காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 4 கார்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 4 காசுடைய தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை ரோஜ்காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளை வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டடார் வெஹிக்கிள் தான். அதாவது இது ஒரு டெம்போ டைப் வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிளுடைய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா மெட்டடார் 307. இந்த வெஹிக்கிளுடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 1998 மாடல். செகண்ட் ஓனர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்டு இந்த வெஹிக்கிளுக்கு வந்து இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 7 மந்த்ஸ் வரைக்கும் லைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப்சி வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு கண்டிஷனில், வெரி குட் கண்டிஷனில் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வெஹிக்கிள், இந்த டெம்போவுடைய வியூ நீங்கள் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் வியூ வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா அதாவது பேக் சைடில் வந்து நல்ல ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஃபுல்லி க்ளோஸ்டாக நல்ல ஒரு ஸ்பேசியஸாக வந்து இருக்குது. இது போக இதுக்கு வெஹிக்கிளுடைய எக்ஸ்டீரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டீசெண்டான ஒரு கண்டிஷனில் தான் வெஹிக்கிள் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் அதை நேரில் இப்போ நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த வெஹிக்கிளுடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் இப்போ வந்து ஈரோட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதாவது ஈரோடு சப் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டெம்போக்கு இவங்க கோட் பண்ணிட்ட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வெஹிக்கிளுடைய ஓனர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி எஸ்டீம் விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு. இந்த காருடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2005 மாடல். இந்த கார் வந்து இப்போ செகண்ட் ஓனர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டலாக இந்த கார் வந்து 1 லேக் ப்ளஸ் கிலோமீட்டர்ஸ் வந்து மொத்தமாக ரன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து நில்லுன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்பிஜி புக் என்டாஸ்மெண்ட் வந்து இந்த காரில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு லாஸ்ட் ஆர்டிஓ வந்து உடுமலைப்பேட்டில் வந்து காமிச்சிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வெஹிக்கிள் வந்து இந்த கார் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீ டிரைவர்ஸுக்கு வந்து சூட்டபிளான ஒரு கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார் வந்து நல்ல ஒரு மின்ட் கண்டிஷனில், அதாவது நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க பர்டிகுலர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ எக்ஸ்டீரியர் வந்து நல்ல ஒரு சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த காரோடைய இன்டீரியரும் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர்லேயும் வந்து லெதர் சீட் வந்து நல்ல லெதர் சீட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காரில் வந்து இது போக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா இந்த காரோடைய நம்பர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேன்சி நம்பர் 9999 அந்த மாதிரி ஒரு ஃபேன்சி நம்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கார் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான கண்டிஷன்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் அதை நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த காரோடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1,25,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னு நீங்கள் தாராளமாக ஓனர் கான்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், தேர்டு நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ எல்எக்ஸ் வேரியன்ட்டு. இந்த காருடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2004 மாடல். இந்த கார் வந்து இப்போ செகண்ட் ஓனர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதாவது 2 ஓனர்ஸ் வந்து இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க இந்த காருக்கு. அண்ட் அது போக இந்த கார் வந்து டோட்டலாக 85,000 கிலோமீட்டர்ஸ் வந்து மொத்தமாக ரன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காருக்கு வந்து ஏசி வந்து நல்ல ஒரு கண்டிஷனில், ஒர்க்கிங் கண்டிஷனில், வெரி குட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடியோ பிளேயர் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. நியூ டயர்ஸ் வந்து போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது போக இந்த காருக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து அப் டு மார்ச் 2024 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப் டு என்ன 1 மந்த் வரைக்கும் இந்த காருக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுபோக இந்த காருக்கு வந்து எஃப்சி வந்து செப்டம்பர் 2026 வரைக்கும் எஃப்சி வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து எஃப்சி வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். இந்த காருக்கு வந்து எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஷோரூம் கண்டிஷனில் வந்து கார் வந்து இருக்குது அப்படிங்கிறது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ எக்ஸ்டீரியர் வந்து சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து அந்த காரோடைய வியூ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டீசெண்டாக நல்ல ஒரு நியூ வெஹிக்கிள் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் நீங்கள் அதை நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்சோ இந்த காரோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் வியூ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டீசெண்டாக உங்களுக்கு வந்து அதோடைய ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ வந்து இன்டீரியரில் உங்களுக்கு வந்து மியூசிக் பிளேயரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காரோடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இப்போ வந்து கோயம்புத்தூர்லாம் ஃபண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,45,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓனர் கான்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர்த்து நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி
எஸ்பி வேரியண்ட்டு. இந்த காரோடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2015 மாடல். இந்த கார் வந்து இப்போ செகண்ட் ஓனர்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து 1,10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து மொத்தமாக ரன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது போக இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு டீசல் கார். அண்ட் அது போக இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ எக்ஸ்டீரியர் நல்ல ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டீசெண்டாக ஃபேஷனேட்டாக எக்ஸ்டீரியர் வந்து இருக்குது. ஆல்சோ வந்து ஃப்ரண்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ கார் வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு செடன் லக்ஸரி கார் தான். ஸோ அது வந்து டிக்கி எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு தனியாக வந்துடும். ஸோ காரோடைய கண்டிஷன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பட் நீங்கள் அதை நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் வியூ அண்ட் ஆல்சோ இந்த காரோடைய இன்டீரியர் வியூ பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெதர்ஸ்ட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீரியர்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டாக நல்ல ஒரு கண்டிஷனில் வந்து காரோடைய வியூ வந்து இருக்குது. ஸோ அதை நேரில் பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது போக இந்த காரில் வந்து அடிஷ்னல் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ஃபேன்சி நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 0001 இதுதான் காரோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ இந்த காரோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கோட் பண்ண ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6,90,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓனர் கான்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ட் காஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் ஃப்ரீக்வெண்டான வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதுபோக நம்ம ரோஜ் காஸ்ட் டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.